சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் மார்ட்டின் பாருங்கள், வந்து உங்களோட கத்தர் தந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் bless you. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த வேளையிலே மீண்டுமாய் இணையத்தின் வழியாய் சகோதரராகிய உங்களை சந்திப்பதிலே மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் நேரடியாகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து சொல்வோம். அதற்கு முன்பாக நாம் கடந்த வாரம் ஒரு ஜெபத்தை குறித்து பார்க்குறோம் பாருங்க. நம்ம ஜெபத்தை மையப்புள்ளியாக வைத்து பல சத்தியங்களை பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்த ஜெபம் என்ன அப்படின்னா, 2 தெசலோனிக்கேயர்ல 3வது அதிகாரம் 1வது வசனம். கடைசியாக சகோதரி, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மையப்படுகிற எல்லா இடத்திலும் பரம்பு மையப்படும்படிக்கு துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையிலிருந்து நாங்கள் விடுவிக்கும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லா இடத்தும் இல்லையே. பொல்லாத மனுஷரை குறித்து பார்த்தோம், பொல்லாத இருதயத்தை குறித்து பார்த்தோம். விசுவாசம் எல்லா இடத்திலும் இல்லையே என்று அவர் பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறார். என்ன சொன்ன, விசுவாச அளவை குறித்தார் என்பதை பார்த்தோம். விசுவாச அளவு என்று பார்க்கும் பொழுது க்ரோயிங் ஃபெய்த்தை பார்த்தோம், வீக் அண்ட் ஸ்ட்ராங் ஃபெய்த்தை பார்த்தோம். இப்படி ஆபிரகாம் பலவீனமாக இருக்கவில்லை, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி ஒரு விசுவாச வல்லவனான்றதை பார்த்தோம். எப்படி அந்த மோரியா மலையிலே தன்னுடைய மகனை பலி கொடுக்கறது மூலமாக அந்த விசுவாசம் எப்படி பூரணப்பட்டது என்று யாக்கோபுல 2:20-24 வரைக்கும் பார்த்தோம் பாருங்க. அந்த விசுவாசம் பூரப்படுகிற விசுவாசமாக இருக்கிறது என்பது பார்த்தோம். அதுக்கப்புறம் கிடையாது ஸ்ட்ரிப்ட் ஃபைட் பார்த்தோம். அதாவது விசுவாசமாகிய கப்பலை அவர்கள் எப்படி சேதப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தை கப்பலுக்கு அடையாளமாக இருக்கிறது பார்த்தோம் பாருங்க. 1 தீமோத்தேயு வருது பாருங்க. 1 தீமோத்தேயு 1:18-19 இப்படியா வசனம் இருக்கிறது. 1:18 பிற்பது பார்க்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் சொல்லி போட்டிருக்கு. இந்த இடத்துல விசுவாசத்தை ஒரு கப்பலுக்கு அடையாளமாக அவர் பவுல் தீமோத்தேயு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறாரு, நல் மனசாட்சியோட இருக்கணும், விசுவாசத்தோட இருக்கணும். அந்த விசுவாசம் ஒரு கப்பலுக்கு அடையாளமா இருக்கிறது. அந்த கப்பல் இன்னைக்கு இந்த இடத்துல போட்டிருக்கோன்னா சேதப்படுத்தினார்கள் போட்டிருக்கு. ஆனால் இன்னும் நீங்கள் ஆங்கிலத்தில் படிச்சிருப்போன்னா விர்கர்ஷிப் அப்படின்ட்டு இருக்கு. அது அந்த விசுவாசமாகிய கப்பல் தண்ணிக்குள்ளே இருக்குன்றாங்க, சிங்க் ஆகிருக்கு, பாறைகள் முதல்ல அடிபட்டிருக்கு, சொரிமணலில் போய் சிக்கியிருக்குது. எங்கே ரைட் டைரக்ஷனுக்கு போகணுமோ அந்த டைரக்ஷனுக்கு போகாமல் அந்த கப்பல் சிக்கிக்கிச்சு. அந்த மாதிரி நம்முடைய விசுவாச வாழ்க்கை அந்த கப்பலுக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த கப்பல் நம்ம எதுவும் டேமேஜ் இல்லாமல் பார்க்கணும். கர்த்தர் நம்ம கொடுக்கப்பட்ட விசுவாசம் எதற்கு அப்படின்னா, அந்த பூமியிலே நாம் எங்கு சேர வேண்டுமோ ஒரு ரைட் டெஸ்டினேஷன், ஒரு ரைட் டைரக்ஷன் வழியா ரைட் டெஸ்டினேஷனுக்கு போறதுக்காக தான் கர்த்தர் கொடுத்துருக்காரு. அதற்கான தேவைகளை விசுவாசம் மூலியமா சந்திக்கிறாரு. பிறருக்கு விசுவாசம் மூலியமா நாம் கர்த்தரை மையப்படுத்துகிறோம், பிறருக்கு சாட்சியா இருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் நமக்கு பிரயோஜனமா இருக்கிறது, நம்முடைய விசுவாசம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறது, ஊழியத்துக்கு பிரயோஜனமா இருக்கிறது, இந்த நாட்டுக்கு பிரயோஜனமா இருக்கிறது. பாருங்க, நாம் எங்க இருந்த நாட்டில் இருக்கிறோமோ சரி, ஒருவேளை நம்ம சொந்த நாடா வேற இருக்கலாம், நம்ம இப்ப இருக்கிற நாடு வேற இருக்கலாம். ஆனா எல்லா நாட்டுக்குமே என்ன பண்ணுறது, பூர்ண உலகத்துக்கே விசுவாசம் பிரயோஜனமா இருக்கு. அதற்காகத்தான் கர்த்தர் கொடுத்திருக்காரு. இன்றைக்கு நாம் பார்க்கிற பிரசங்கம் என்னன்னா, சில விசுவாச கப்பல்களை பார்க்க போறோம். பிராக்டிக்கல் கப்பலை வச்சு எப்படி விசுவாச கப்பல் செல்கிறது அப்படி வேதத்தின் அடிப்படையில் பார்க்க போறோம் பாருங்க. வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது அது எப்படியாக கர்த்தர் அந்த ஒரு சூழ்நிலையில், ஒரு இக்கட்டான சூழ்நிலை எப்படி நன்மை செய்தார், எப்படி தங்கள் விசுவாசத்தின் மூலியமாய் தங்கள் விசுவாச கப்பலை சரியான டைரக்ஷன் நேராக செலுத்தினார்கள் என்பதை பார்ப்போம். முதலாவது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, a ship with a right direction with God's favor என்பதை பார்க்க போறோம். இது என்ன ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுல் பிரயாணம் பண்ணுகிற ஒரு ஷிப் பாருங்க. அது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 27 இந்த கப்பல் இருக்கிறது. இந்த கப்பல்ல என்ன நடக்குதுன்னு நான் காமிக்கிறேன். அப்போஸ்தலர் 27வது வசனத்துல ஒரு கப்பலை கர்த்தர் காண்பிக்கிறார். 27, 23, 25 வரைக்கும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஏனென்றால் என்னை 22 வாசிக்கிறேன். ஆயினும் திடமனதாக இருக்கிறது இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன், கப்பல் சேதமே இல்லாமல் உங்களில் ஒருவருக்கும் பிராணம் சேதம் ஏற்படாது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் என் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடன் யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஆனபடினால் மனுஷரே திடமனதா இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கு. இங்க பாருங்க, ஒரு பிராக்டிக்கலான ஒரு ஷிப்ல அவங்க பயணம் செய்யறாங்க.
பிராக்டிக்கலான ஷிப்பில் பயணம் செல்லும் பொழுது பாருங்க, ஒரு பெரிய கப்பல் சேதம்ன்றது யூரோக்குள்ள தான் நின்ற ஒரு பெருங்காற்று மோதுகிறது பாருங்க. மோதின உடனே கப்பல் தலைவர்கள் எடுத்து போடுறாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்க பாத்தீங்கன்னா 27 10 11 வருஷங்களை பாத்தீங்கன்னா பவுல் வந்து இவர்களை வந்து திடப்படுத்துகிறார். திடப்படுத்துறது மட்டும் கிடையாது, தேவ சித்தத்தை சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, பவுல் வார்த்தையை வந்து பெருசா எடுக்கல. அப்போஸ்தலர் 27 10 11 பார்த்தீங்கன்னா, மனுஷர் இந்த ராத்திரியிலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் விரு- உண்டா ஜீவனுக்கும் வருத்தமும் விருத்த சேதம் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். மிகுந்த சேதம் உண்டாயிருக்கும் என்று. நூற்றுக்கு அதிபதி பவுலின் வார்த்தையை கேட்க பார்க்கலாம் மாலுமியுடைய கப்பல் எஜமானிகளே அதிகமாக இருந்தார். மாலுமிகளையும் கப்பல் எஜமான பாருங்க, இந்த கப்பலில் வந்து கிட்டத்தட்ட 276 பர்சன்ஸ் இருக்கிறாங்க, மாலுமிகள் இருக்கிறாங்க. கப்பல் எஜமான் பயன்படும். ஏன் கப்பல் எஜமான் பயன்படுனா ஒரு ட்ரிப்புக்காக பயன்பட மாட்டார். இன்னைக்கு இருக்கிற காலத்தில் வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ இருக்கிற காலத்தில் இன்சூரன்ஸ் எல்லாம் கிடையாது. மக்கள் வந்து இந்த கப்பலுடைய யாத்திரைனாலே பயப்படுவாங்க. அவர்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்காக கப்பல் எஜமான் வந்து கப்பல்லே வந்து அந்த ட்ரிப்ல வந்து ஒரு பயணம் செய்வார். அப்ப நம்ம இப்போ பணம் போட்டு கப்பல் வாங்கி கப்பல் எஜமானே வந்து தன்னோட உயிரை வந்து பெருசா வந்து பாதிக்காம போறாரு அப்படின்னா, நம்ம எல்லாரும் போய் அப்பதான் ஜனங்கள் வந்து அதில் பிரயாணம் பண்றதுக்கு போறாருங்க. அதுல வந்து பாருங்க, மிகப்பெரிய பிரச்சனை வரும் பொழுது அவர் வந்து எச்சரிக்கிறாரு பவுல். ஆனா வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன் வந்து மாலுமிகளையும் கப்பலுடைய அந்த எஜமான்களை வார்த்தையும் தான் நம்புறாங்க. இந்த கப்பல் விசுவாச கப்பல் பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கப்பல் வந்து ரைட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. ராயின் முன்பாக வந்து இவர் நிற்கும். ஏற்கனவே தீர்க்கதரிசனம் வந்து விட்டது. இவரும் தைரியமாக ஒப்பு கொடுக்கிறாரு. ஒரு ஒரு இறுதிக்கட்ட மரணத்துக்கு நேரா போற, இறுதிக்கட்ட விசாரணைக்கு நேரா போகிறாரு. இவருடைய விசுவாசம் பாருங்க. நீங்க இந்த பிராக்டிக்கல் கப்பலை விட்டுருங்க, இது வந்து அள்ளிக்குறி பிரசங்கன்னு ஆவிக்குரிய பிரசங்கம். இவர் வந்து பார்த்தா தன்னுடைய விசுவாசம் இதை பாருங்க, என்னை ஆட்கொண்ட தேவன் பாருங்க, எந்த டைரக்ஷன் எந்த சூழ்நிலை இருந்தாலும் தெரியுதான் என்னுடைய ஆட்கொண்ட தேவன் வந்து அவர் சரியா நடத்துவார். என்னை காப்பாற்றுறது என் நிமித்தம் என்ன பண்றாங்க, இந்த கப்பல் உள்ள யாவரையும் வந்து காப்பாற்றுவாங்க. சில பேர் சாட்சி சொல்லுவாங்க, ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னா கத்தர் என்ன மட்டும் காப்பாற்றினார் அப்படின்னு. இல்ல, கத்தர் வந்து உங்கள் நிமித்தம் அனைவரையும் காப்பாற்றுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். அதனால பாரு, இவர் சொல்றாரு பாருங்க, இவர் தன்னுடைய வாழ்க்கையில நான் சரியான டைரக்ஷன் போயிட்டு இருக்கேன், தேவ சித்தத்துக்கு நேரா போயிட்டு இருக்கேன், அந்த இடத்துல ஒரு காட்ஸ் ஃபேவர் எனக்கு வருகிறது, என் நிமித்தம் அனைவரை காப்பாற்றும்படி கத்தர் ஃபேவரை உண்டு பண்றாரு, என்னுடைய வார்த்தையில நம்புங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிடுறாரு பாருங்க. இப்படி சொல்லும் பொழுதுதான் அவருடைய வாழ்க்கையில வந்து பாருங்க, தன்னுடைய முழு விசுவாசத்தையுமே வந்து அந்த இடத்துல வந்து அவர் காண்பிக்கிறார். கப்பல் சேதத்துக்கு பயப்படல, யூரோக்கில் என்ற காற்றுக்கு பயப்படல, என்ன ஆகுமோ என்ன நடக்க போதும் தெரியல பாருங்க. மெலிட்டா டிவில போய் இறங்குறாங்க. அந்த மெலிட்டா டிவில அது ஒரு தலைவன் பேர் வந்து பிபிலியூன்ற தலைவன் இருக்காரு. அவருடைய அப்பா உடம்பு சரியில்லை. அவங்க அப்பாவை குணப்படுத்துகிறாரு. அங்குள்ள ஜனங்கள் எல்லாரையும் குணப்படுத்துகிறாரு. பாருங்க, இது பாருங்க, வெளிப்பிரகாரமான அந்த கப்பல் சேதம் உள்ள இருக்கிற அந்த விசுவாச கப்பலை ஒன்றுமே சேதப்படுத்த முடியல. எப்பேற்பட்ட பெருங்காற்று வரட்டும், பெரு சூழ்நிலை வரட்டும், அப்படியே வாழ்க்கையில ரைட் டைரக்ஷன்ல போறாரு பாருங்க. ரைட் டைரக்ஷன்ல போறாரு, தேவசத்துக்கு நேரா போறாரு. அங்க என்ன நடக்குன்றது அவருக்கு தெரியும். ரோம தேசத்துக்கு போறாரு. அங்க 2 ஆண்டுகள் வீட்டுல எடுத்து தங்குறாரு. அங்க ஊழியம் ஃபுல்லா செய்யறாரு, ஜனங்களுக்கு பிறந்தாரு. சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறாரு. சிறைச்சாலையில இருந்து என்ன பண்றாருன்னா, அவர் வந்து கடிதங்கள் சபைகளுக்கு வந்து எழுதுகிறார் பாருங்க. ஒரு விசுவாச கப்பல் பாருங்க. ஏதோ சூழ்நிலை வெளிப்புறமா நடக்கிற சூழ்நிலை உள்ள ஆவிக்குரிய விஷயத்த ஒரு பெரிய அஃபெக்ட் பண்ணல பாருங்க. அதுதான் விசுவாச கப்பல்றது, ரைட் டைரக்ஷன் போற கப்பல்ன்றது. சரியான டெஸ்டினேஷன் நேரா போயிட்டு இருக்க கப்பல்ங்கிறது அப்புறமா எந்த சூழ்நிலை மத்தியில் நடைபெற்று போனாலும் அதை வந்து மாற்ற முடியாது. ரெண்டாவது ஒரு கப்பல் என்ன சொல்லணும்னா, வித் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். எப்படி வந்து ஒரு கப்பல் வந்து அந்த கப்பல்ல போகும்பொழுது எண்ணங்கள் வந்து சரியா இருக்க வேண்டும், நம்மளோட வாயின் வார்த்தையில் கரெக்டா இருக்கணும். இது வந்து பாத்துட்டீங்கன்னா, நீங்க யாக்கோபுல வந்து எப்படியா போட்டிருக்கு பாருங்க, ஒரு கப்பலை பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 3வது அதிகாரத்துல கப்பல்களை பாருங்கள் அப்படின்றாரு. வாசிக்கலாம் பாருங்க. கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவளா இருந்தும் கடுங்காற்றுல அடிபட்டாலும் அவைகளை நடத்தவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகுந்த சுக்கானாலே சிறிய சுக்கானாலே திருப்பப்படும். இந்த இடத்துல வந்து ஒரு கப்பலை வந்து உடைய விசுவாச கப்பலை தான் பேசுறாரு. விசுவாச கப்பல்ல அந்த கப்பல்ல ஸ்டேரிங், சுக்கான்றது ஸ்டேரிங் பாருங்க. ஸ்டேரிங் என்ன, நம்முடைய நாக்கு தான். இப்போ நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அதுதான் நம்முடைய வாழ்க்கையை பேச போறோம். நம்ம எதை பேசுகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. அப்ப வேத வசனத்தை தியானம் பண்ணி வேத வசனத்தை பேசும்பொழுது ஆகும். அதனாலதான் வேத வசனத்தை படிக்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்க. நம்ம பிரச்சனைகள் வந்து மத்தியில் போகும் பொழுது அந்த பிரச்சனைக்கு எதிராக முதலாவது தேவனுடைய வசனம் வர வேணும்.
வேத வசனத்தை வேதத்தை படிக்கும் பொழுது, வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது, அந்த வேத வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுதுதான் உடனே அந்த வார்த்தைகள் வந்து வரும் பாருங்க. இயேசு கிறிஸ்து 40 நாள் வந்து பிசாசினால் சோதிக்கையோட வனாந்திரத்தில் கொண்டு போகப்பட்டார். பிசாசை வந்து வசனத்தினாலேயே ஜெயிக்கிறார். ஏன்? இயேசு கிறிஸ்து வந்து வசனத்தில் நிறந்தவராய் காயப்படுகிறார். அது மாதிரிதான் இந்த இடத்துல வந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவ் ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறது என்றால், ஒரு பாசிட்டிவான வார்த்தைகள், விசுவாச அறிக்கைகள், இவையெல்லாம் இருக்கும் பொழுது இந்த விசுவாசமான கப்பல் வந்து சேதப்படாது பாருங்க. சொல்ற அந்த இடத்துல பார்த்துக்க, நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவும் அவரை நடத்துகிறவர் சொல்லி போடலாம். தேவன் தான் அவங்க நடத்துறாரு, அவர் அவங்க கொண்டு போய் கரெக்டாக சேர்த்துருவாரு, அப்படிலாம் கிடையாது. அப்படின்னு பார்த்தா யூரோக்குள்ளதான்ற பெருங்காட்டு வந்திருக்கே கூடாது. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு? ஒரே வார்த்தை தான், நடத்துகிறவன்னா நீங்கள் நானும் தான். நம்முடைய விசுவாசத்தை, விசுவாச கப்பலை நாம் நித்தியத்துக்கு நேராய் கொண்டு போகிறவர்கள் நாம தான். அதுல 1000 பிரச்சனை வரும், 1000 சூழ்நிலை வரும். அதை மூழ்கடிக்கிறதுக்கு விசுவாச கப்பலை சேதப்படுத்துற அந்த மாதிரி நம்மளை நாமளே சேதப்படுத்திக்க கூடாது. அந்த கப்பலை அது 1000 பிரச்சனை வந்தாலும் அதை சரியான டைரக்ஷன்ல கொண்டு போகும். அதுக்கு நம்ம மிகப்பெரிய சுக்கான இதுனா நம்முடைய நாக்கு தான். தேவனுடைய வார்த்தையை நாம் பேசும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நாம் அறிக்கையிடும் பொழுது, தேவனுடைய வசனத்தை தியானம் பண்ணும் பொழுது, நடத்துகிறன்னு போகும்படி எந்த இடத்துக்கு போகணுமோ, எந்த டைரக்ஷனுக்கு போகணுமோ அந்த டைரக்ஷனுக்கு போகணும். அதனாலதான் நம்ம வந்து எனக்கு இந்த எதிர்மறை காரியங்கள்லாம் சிந்திக்கவே கூடாது பாருங்க. தேவனுடைய வார்த்தையை மேல் நம்பணும், தேவனுடைய வசனத்தை மேல நம்பிக்கை வைக்கணும், தேவனுடைய வார்த்தையை நாம் பேசுகிறவர்களா இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ணுவதா இருக்க வேண்டும். அப்போதான் நம்ம சரியான வார்த்தை சரியான இடத்துக்கு நேராக வந்து அது வந்து கப்பலானது கொண்டு போய் சேர்க்கும் பாருங்க. அப்போ நம்முடைய விசுவாச கப்பல் எங்கே சரியாக செல்ல வேண்டும் என்றால், அது முக்கியமான தேவை ஸ்டீரிங் பாருங்க. ஸ்டீரிங் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸ்டீரிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா சரியான இடத்துக்கு போயிடணும். நம்ம ஒரு பக்கம் கிழக்க போகணும்னு சொல்லிட்டு நம்ம மேற்க போனோம்னா நம்ம சரியான இடத்துக்கு போக முடியாது. அப்ப நாம் பேசுகிற வார்த்தைகளுக்கும் நம்முடைய விசுவாசத்துக்கும் நாம் போகிற டெஸ்டினிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு சம்மந்தம் இருக்குது. அதனால் நிச்சயமா வந்து நாம் பேசும் பொழுது சரியான வார்த்தைகளை பேசணும், விசுவாச அறிக்கைகள் பண்ண வேண்டும் பாருங்க. அது சரியான ஒரு டெஸ்டினேஷனுக்கு நேராக நம்ம வந்து கொண்டு போய் செல்லும் பாருங்க. மூன்றாவது நீங்க பாத்தீங்கன்னா, ஷிப் வித் ரைட் டைரக்ஷன், சாரி ராங் டைரக்ஷன், ஒரு தவறான ஒரு டைரக்ஷனுக்கு போற ஒரு ஷிப். இந்த ஷிப் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, தேவ சித்தத்துக்கு எதிராகி போற ஷிப். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பாருங்க. இந்த ஷிப்ல என்ன டைரக்ஷன் பார்ப்போம். மூன்றாவது தான் யோனா சபையில எடுத்து, யோனாவுடைய சாப்டர் எடுத்தா யோனா 1வது அதிகாரத்தை எடுத்தா தெரியும். அமிதாவின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, யோவான் 1:1 நீ எழுந்து போ, மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்சுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாக்கு போய் தர்சிஸுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து நான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படிக்கு அவர்களோட தர்சிஸுக்கு போய் கப்பல் ஏறினான். அவர்களோட தர்சிஸுக்கு போய் கப்பல் ஏறினான். நீங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு ஷிப் வந்து விசுவாச ஷிப் வந்து மாறி போகுது. இந்த ஷிப் முதல்ல இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து பார்த்து ஒரு கப்பல் கிடையாது மாதிரி. கர்த்தர் வந்து தேவ சித்தத்துக்கு நேராக போங்க அப்படின்னா, இவர் எங்க போறாரு பார்த்தோன்னா தேவ சித்தத்துக்கு எதிராக போறாரு. நினிவேக்கு போக அப்படின்னு போனா இவர் தர்சிஸுக்கு போறாரு. பாருங்க, இவர் போற கப்பல் பாருங்க பெரிய பிரச்சனைகளை மாட்டேங்குது. ஏன் அந்த பிராக்டிக்கலான ஒரு கப்பலை எடுத்து, பிராக்டிக்கலான ஒரு கப்பல் சம்பவம் எடுத்து ஒரு ஆவிக்குரிய இது சொன்னோம்னா, கப்பல் தான் பிராக்டிக்கல் இருக்கு. ஆனா உள்ளுக்கு இருக்கிற மனுஷன் யாருன்னா ஆவிக்குரிய மனுஷன் தான் பத்தி போட்டுருக்கு. அதனாலதான் ஒரு ஆவிக்குரிய கப்பலை வச்சு பேசுவோம். அதனாலதான் புதிய ஏற்பாட்டை தீமோத்தி எழுதும்போது விசுவாசம் ஆகிய நல்ல கப்பலை வந்து சேதனப்படுத்துறாருன்னு போட்டு. இது தீர்க்க தரிசனத்துக்கு, அதாவது தேவ சித்தத்துக்கு விரோதமாக போகிற ஒரு ஆட்டு பாருங்க. யோனம் மாறி போகிறாரு, வேணுன்ட்டே போறாரு. நிறைய பேர் பாருங்க ஊழிய அழைப்பு வச்சிருப்பாங்க, ஆனா பிசினஸ்ல தான் இருப்பேன். ஊழிய அழைப்பு விட்டு அவங்க விட்டுருவாங்க, அல்லது ஒரு பெருசா நினைக்கவே மாட்டாங்க. எனக்கும் பாருங்க 70 வருஷத்துக்கு முன்னாடி ஊழிய அழைப்பு வந்தது பாருங்க. எனக்கு முன்னாடியே தெரியும் எனக்கு ஊழிய அழைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இருந்தாலும் என்ன பண்றேன், நான் பகுதி நேரம் தான் ஊழியர் செய்யறேன், முழு நேரம் ஊழியர் செய்யறேன். முழு நேரம் ஊழியத்தில் இறங்கும் போது பெரிய பிரச்சனை வருது. அப்படியே பின்வாங்க ஆரம்பிச்சேன் என் வாழ்க்கையில. பின்வாங்கி மட்டும் கிடையாது, அப்படியே சரி நம்ம வந்து ஊழியர் கர்த்தர் அழைச்சிருக்காரு, இதை பகுதி நேரம் ஊழியர் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கஞ்ச ஊழியங்கள், சின்ன சின்ன ஊழியங்கள், அப்படிதான் நான் வந்து வளர்ந்து பாருங்க. சரியான ஒரு பிஸ்னஸ்லையும் பெரிய ஒரு சக்ஸஸ், பிஸ்னஸ்லையும் ஒரு தடுமாற்றம், இந்த பக்கம் ஊழியத்துலையும் சக்ஸஸ் கிடையாது. இப்படிதான் போயிடுச்சு பாருங்க. நான் முதல்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது என் வேலைக்கு ஆள் இல்லை பாருங்க. அப்போ என்னுடைய நண்பர் மூலியமா இவரோட வந்து என்னோட வந்து சேர்த்து விட்டாங்க. பார்த்துட்டிங்கன்னா நானே அப்போதான் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறேன். பார்த்துட்டிங்கன்னா
எனக்கு பிஸ்னஸ் பண்ணவே முடியல, பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணுற கண்டிஷனில் வந்துடுச்சு. ரொம்பவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துருச்சு பாருங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ ஒரு நாள் வந்து என்கிட்ட வேலை பார்க்குறவர் வந்து என்கிட்ட வந்து பேசினார். என்கிட்ட வந்து பேசிட்டு, உங்கள் பிரச்சனை எல்லாம் பிஸ்னஸில் ஏன் அப்படி போகுது, உங்களால் ஏன் ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னு தெரியுமான்னு கேட்டார் என்கிட்ட. சரி என்னன்னு சொல்லுங்க நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது சொன்னார், நான் வந்து ஒரு பாஸ்டர், நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருந்தேன். என்னால் வந்து அதில் உள்ள கஷ்டங்கள் பிரச்சனை மத்தியில் வேலைக்கு போகலான்னு நினச்சி வந்து நான் உங்கள்கிட்ட வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன். அதனால தான் வந்து என் நிமித்தம் தான் உங்களுக்கு வந்து பிரச்சனையே வந்துடுச்சு. ஏன்னா ஊழியத்தை விட்டுட்டு வந்து மறுபடியும் என்ன பண்ணேன், வேலைக்கு வந்துட்டேன். அதனால தான் வந்து பிரச்சனைகள் வந்து, அதனால தான் வந்து உங்களால் வந்து சரியாக ஸ்டாண்ட் பண்ண முடியல. எனக்குள்ள ஆண்டவர் பேசினாரு, அதனால நான் மறுபடியும் ஊழியத்துக்கு போகலான்ட்டு இருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு அப்பதான் அவர் தெரியும் அவர் ஒரு பாஸ்டர் அப்படிங்கிறது. அது வரைக்கும் எனக்கு தெரியாது, என்றதாக தான் பார்த்துட்டு இருந்தாரு. அப்பதான் எனக்கு, ஏன்னா அவர் நிமித்தம் தான் பிரச்சனைகள்ன்றது அவரே சொல்றாரு. எனக்குள்ள கர்த்தர் பேசினாரு, நான் என்கிட்ட அவர் பேசலன்னு அவரே சொன்னாரு. சரிங்க, நீங்க போயிட்டு வாங்க, நல்லபடியா போங்க, என்னால முடிஞ்ச சப்போர்ட் நான் உங்களுக்கு பண்றேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவரு என்னை மட்டும் கடந்து சொன்னாரு. அதற்கப்புறம் தான் பிசினஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சது. என் வாழ்க்கையில வந்து பிசினஸ் டெவலப் ஆச்சு. அப்போதான் எனக்கு புரிஞ்சது ஒரு ஊழிய அழைப்புடைய அந்த ஒரு வேல்யூ என்ன. அஹ் அந்த அழைப்பை விட்டு பிரிஞ்சு போனா அது தனக்கு பிரச்சனை வரும் மாத்திரம் கிடையாது, மற்றவர்களுக்கும் இப்படி பிரச்சனையாக கொண்டு வருகிறது அப்படிங்கிறது பார்த்தோம். இதனாலதான் இந்த யோனாவுடைய சாப்டர் அப்படிதான். எங்க போகணுமோ அங்க போகல, எங்க போகக்கூடாது அங்க மாறி போயிட்டு இருக்காரு. அது நிமித்தம் பாருங்க, அந்த கப்பலுக்கே சேதம் உண்டாயிருது. மிகப்பெரிய காற்றுக்கு வந்து கட்டளை கொடுக்குறாரு. கப்பல்ல பிரச்சனைகள், கடைசியில யாருன்னு பார்த்தா யோனா. ஏன் போறேன்னு பார்த்தா, இல்ல நான் வந்து புரட்சியாளர் போய் சுவிசேஷனை இது அறிவிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு பாருங்க. கத்தர் எங்க சொன்னாலும் சரியான டைரக்ஷனுக்கு போகும் பொழுது அது வந்து பாருங்க, நம்ம விசுவாசம் பண்ணிய கப்பல் சேதப்படுத்தாது. இவர் ராங் டைரக்ஷன்ல போறாரு. இவருடைய ஆட்டிடியூட் வந்து பாருங்க, ஒரு ஜட்ஜ்மெண்டல் ஸ்பிரிட்ல இருக்கு பாருங்க. மற்றவர்கள் வந்து பாவம் செஞ்சா தண்டனை கொடுத்தாலும் புறஜாதிகளை தண்டிக்கிறது தான் கத்தர் வந்து இருக்கிறாரு. எபிரேயர்ல வந்து கத்தர் பரலோகத்துக்கு சேர்ப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட். அதனாலதான் அவர் தவறான இதுக்கு போறாரு பாருங்க. இவரும் தன்னுடைய விசுவாசத்துக்கு அப்புறம் என்ன பண்றாரு, சேதப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் கத்தர் என்ன பண்றாரு, அதை சரி பண்ணுகிறார். ஒரு மீனின் கட்டளை இட்டாரு, நினிவேக்கு போய் சேர்ந்தாரு, ஊழியத்தை செய்து முடித்தார். அப்படி இருந்தால் ஒரு ஜட்மெண்ட் சொல்லிட்டு போற ஊழிய எப்படியாவது வந்து நினிவே அழிக்கப்படணுன்றார். ஒரு காளான் செடி கத்தர் வந்து ஒரு மரத்தை உருவாக்குறாரு பாருங்க. அந்த நேரத்துல ஒரே நாள்ல வந்து பட்டு போகிறது. அப்பதான் புரியுது, அது காளான் செடிக்கு வருத்தப்படுகிற நீ வந்து என்ன பண்ற, நினிவே ஜனங்களுக்கு வந்து வருத்தப்படுற. ஏன்னா அவர் வந்து ஆபிரகாம் தேவன் மட்டும் கிடையாது, ஆதாமின் தேவன். ஆதாம்ல இருந்து தான் வந்து, ஆபிரகாம்ல இருந்து யூதர்கள் இஸ்ரவேலர்கள்லாம் வர்றாங்க. ஆனா ஆதாம்ல இருந்து புறஜாதி எல்லாமே வர்றாங்க. எல்லா ஜனங்களையுமே கத்தர் வந்து ஆதாம், உலகத்திற்கு எந்த ஜனங்கள், எந்த புறஜாதி, எந்த ஒரு ரேசிசமா இருக்கட்டும் அல்லது கருப்பு யாரா இருந்தாலும் சரிதான், அவர்களுடைய ஆணிவேர் எங்க அப்படின்னா ஆதாம் தான். கத்தர் சொல்றாருன்னா ஆதாமனுடைய தேவன் புறஜாதிகளையும் ரசிக்கிற விரும்புகிறேன்றார். அதனாலதான் இந்த இஸ்ரவேலை வழி நடத்தினார், யூதாவை வழி நடத்தினார். அதே சமயத்துல புறஜாதிகளையும் வந்து கொண்டு போனார். அநேக தீர்க்கதரிசிகள் புறஜாதிகளுக்கு வந்து ஒரு அனுப்புறாரு. அவர்களும் மனம் திரும்ப வேண்டும், அவர்களும் ரட்சிப்புகளை வரணுங்கிறதா தேவனுடைய சித்தமா இருக்கும். அதனால வந்து இவர் வந்து தேவ சித்தத்துக்கு விரமா போறாரு. இவருடைய ஷிப்பு வந்து மாறி போயிட்டு இருக்கு. கத்தர் என்ன பண்றாரு, அதை வந்து சரியா டைரக்ஷன் வந்து கொண்டு போகிறாரு. அதனால நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளும் யோசிக்கணும். நம்மளும் ஒரு நிமிஷம் வந்து நியாயம் தீர்க்கணும். நம்மளே செல்ஃபை வந்து அனலைஸ் பண்ணிக்கணும். நாம் சரியான பாதையில சென்று கொண்டு இருக்குமா, நம்முடைய விசுவாச கப்பல் சரியா போயிட்டு இருக்கா, ரைட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கா, அல்லது வந்து ராங் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கா, அது ஒரு நிமிஷம் வந்து நிறுத்த ஆரம்பிக்கணும். நாம் நம்ம எல்லாமே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நாம் சரியான டைரக்ஷனுக்கு போயிட்டு இருப்போம் பாருங்க. அப்போ இன்னொன்று நீங்க பாத்துட்டீங்கன்னா, ஃபெய்த் இஸ் அ மெர்ச்சன்ட்ஷிப். மெர்ச்சன்ட்ஷிப் மாதிரி ஒரு ஷிப் இருக்கு பாருங்க. இடத்துல ஒரு அடையாளப்படுத்துகிறாரு. விசுவாசம்ங்கிறது வந்து ஒரு வர்த்தக கப்பல் மாதிரி. சில பேர் வந்து விசுவாசங்கிறது வந்து பாருங்க, இன்னைக்கு வந்து 3 வகையான கப்பல் இருக்கு. குரூஸ் ஷிப் இருக்கு, பேட்டில் ஷிப் இருக்கு, மெர்ச்சன்ட் ஷிப்ஸ் இருக்கு. ஆனா இந்த இடத்துல பர்டிகுலரா வந்து சொல்றாரு, விசுவாசம்ங்கிறது வந்து ஒரு மெர்ச்சன்ட்ஷிப் மாதிரின்றாங்க. அந்த மெர்ச்சன்ட்ஷிப் எப்படின்னா, ஒரு பொருளை கொண்டு போய் ஒரு இடத்துல போய் கொடுத்துட்டு அங்கிருந்து வேற பொருட்களை வந்து வாங்கி கொடுக்கிறது. ஒரு பண்டமாற்று முறை அந்த இடத்துல வந்து நடக்கிறது பாருங்க. அதை எப்படி சொல்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நீதிமொழிகளை பாத்தீங்கன்னா தெரியும். நீதிமொழிகள் 31 அதிகாரத்துல குணஸ்தாலியா ஸ்திரியை பத்தி பேசுகிறார். ஒரு குணஸ்தாலியோட ஸ்திரீ அவருடைய கேரக்டர்ஸ் ஆஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னு வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 31 அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. குலஸ்தாலின ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யாருன்னு சொல்லி போட்டிருக்காரு. அவருடைய விலை முத்துகளை பார்க்கும் உயர்ந்ததுன்னு சொல்லி போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10-14 வசனம் வரைக்கும் பாருங்க. அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இந்த இடத்துல வந்து ஒரு பெண்ணை கொடுத்து வந்து, ஒரு குணஸ்தாலின பெண் எப்பேற்பட்டவளா இருக்கிறாள்,
அவள் எப்படி வந்து தன்னுடைய கணவருக்கும் தன்னுடைய வீட்டுக்கும் எப்படி பிரயோஜனமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி போடும்பொழுது அவளை குறித்து ஒரு விஷயம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவள் வந்து வியாபார கப்பலை போல இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய இருக்க பொருளை கொண்டு போய் கொடுத்து அங்க இருந்து வேற பொருட்களை வாங்கி வந்து தன்னுடைய குடும்பத்தை கட்டுகிறாள், தன்னுடைய வீட்டை கட்டுகிறாள். ஒரு விசுவாசிய வந்து வாழ்க்கை வந்து அப்படிதான் இருக்கும் பாருங்க. நான் வந்து விசுவாச கப்பல் வழியா போகும் பொழுது இந்த விசுவாசம் வந்து பரலோகத்தில் ஏதாவது பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அந்த விசுவாசத்தை காமித்தான் பெற்றுக்கொள்ள முடியும். இங்க இருந்து நம்ம விசுவாசத்தை காண்பிக்கிறோம், அவர் என்ன பண்றாருன்னா விசுவாசிக்கிட்ட பலனை கொடுக்குறாரு. ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்கன்னா விசுவாச அறிக்கை விசுவாசித்தான் ஆகியால் பேசுகின்ற இடத்துக்கு அப்படின்றபடி விசுவாசிக்கிறத வந்து நம்ம இதை பேசும் பொழுது விசுவாசினால் பெற்றுக்கொள்ளப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் வந்து அநேக அற்புதங்களை செய்திருப்பாங்க. அநேக அற்புதங்களை நீங்க எடுத்து பார்த்துட்டீங்கன்னா அதுல வந்து எல்லா இடத்துலயுமே அவருடைய விசுவாசத்தை பார்த்தான் பெற்று அற்புதத்தை செய்கிறார். அவர் விசுவாசத்தை காண்பிக்கிறார்கள். காண்பிக்கும் பொழுது அது அற்புதம் உண்டாகும். பர்திமை கூட அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் போது நான் பார்வையடைய வேண்டும் என்ன எக்ஸ்பெக்டேஷனோ சரியா சொல்றாரு பாருங்க. உடனே ஆகுன்றார். அநேகருடைய வந்து கூட்டத்து நடுவே வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இயேசுவை வந்து நெருக்கி தொட்டுட்டு போனாங்க. ஆனா விசுவாசம் உள்ள அந்த ஒரு பெண், அந்த ஸ்திரீ பாருங்க, அந்த விசுவாசத்தை காண்பித்து அவர் வந்து சுகத்தை பெற்றுக் கொள்கிறார். விசுவாசத்தின்படி ஆக கடவுள்ன்றாரு. நீங்க எல்லாம் பார்த்தோம்னா விசுவாசத்தின்படி விட விசுவாசங்கிறது ஒரு ஆவிக்குரிய பணம் மாதிரி. அதை வந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை விட்ரால் பண்ணணும் அப்படின்னா இந்த விசுவாசத்தை நம்ம கொடுக்க வேண்டும். ஒரு மெர்ச்சன்ஷிப், அப்ப அதனால சொல்றாரு விசுவாசம் ஒரு மெர்ச்சன்ஷிப் மாதிரி பாருங்க. நம்ம அவர்கிட்ட கொடுத்து விசுவாசத்தினால பெற்றுக்கொள்கிறோம். இந்த பூமிக்கு வேண்டியதை அதான் பெற்றுக்கொள்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது ஒரு நித்திய ஜீவனை அவர் வந்து கொடுக்கிறாரு. அதையும் நாம் பெற்றுக்கொள்றோம், அதை பாதுகாக்கிறோம். எல்லாத்துக்கும் விசுவாசம் தேவைப்படுகிறது பாருங்க. அப்படியே நம்ம கொண்டு பாதுகாக்கும் பொழுது நம்மளுக்கு நாம் நித்திய ஜீவனா போறோம் பாருங்க. இந்த பூமிக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே என்ன பண்றாரு? விசுவாச கப்பல் விசுவாசத்தை தான் பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மெர்ச்சன்ஷிப் மாதிரி. சில பேர் என்ன பண்றாங்கன்னா விசுவாசங்கிறது வந்து க்ரூஸ் ஷிப் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இந்த இமைக்குரிய வாழ்க்கைக்கு மட்டும் வாழ்ந்த ஒரு க்ரூஸ் ஷிப்னா தெரியுமா, ஒரு லக்ஸரி லைஃப் இருக்கும். அது வந்து பாருங்க மேக்ஸிமம் டூர் தான் அதிகமாக போவாங்க. அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். விசுவாசம் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு க்ரூஸ் ஷிப் மாதிரி அப்படியே ஜாலியாக இருந்துட்டு கத்தவங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம அப்படியே ஷோ பீஸாக இருந்துட்டுன்னா வீட்டில் ஷோ பீஸ் எங்கே வைப்போம்? ஷோகேஸில் தான் வைப்போம். ஷோகேஸில் வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி வந்து இவங்க க்ரூஸ் ஷிப்பில் மட்டும் போயிட்டு அப்படியே ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுவோம். கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது இப்படி தான். நம்ம கஷ்டப்பட்டு வந்தால் கத்த உயர்த்தினாரு, அப்படியே ஜனங்கள் மத்தியில் நம்ம அப்படியே இருந்துட்டு அப்படியே போயிடுவோம்வாங்க. இவங்க சில பேர் அப்படி இருப்பாங்க பாருங்க. அவங்களால ஊழியத்துக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது, சுவிசேஷ தாகமே இருக்காது, சுவிசேஷம் செய்கிற சபையாக வந்து அந்த குருசு சபை இருக்காது. அவர்கள் வந்து அப்படியே இருப்பார்கள் பாருங்க. அவர்கள் வந்து தன்னை வந்து மேன்மைகளாக காமிக்கணும். அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது பாருங்க. சில சபையில் வந்து பேக்டர்ஷிப் மாதிரி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே அங்க ஜெபம் நடக்கும், எப்பவுமே வந்து ஒரு இது பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி சபையில நான் இருந்திருக்கேன். அந்த குருஷிப் மாதிரி சபையில நான் இருந்திருக்கேன். பேக்டர்ஷிப் மாதிரி சபையில வந்துட்டு இருக்கும். எப்பவும் ஜெபம் பயங்கரமா போயிட்டு இருக்கும். நல்ல ஒரு போவாங்க. அவங்க உலக காரியங்களை பொறுத்து பெருசா அக்கறைப்படவே மாட்டாங்க. எப்பவுமே அவங்க ஆவிக்குரிய போராட்டத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆவிக்குரிய காரியங்கள்ல வந்து பெரிதாக பார்ப்பார்கள். ஆனா கர்த்தர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்திலையும் கர்த்தர் வந்து நம்ம உலகத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் அனுபவிக்கும். நாம் அநேகரை கிறிஸ்துவ என வழிநடத்த வேண்டும். பரலோகத்துக்கு வந்து நம்ம நித்திய ஜீவன் நேராக சொல்லணும் பாருங்க. பரிசுத்த வாழ்க்கையும் காத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்களாம் நம்ம வந்து இருக்க வேண்டும் பாருங்க. ஆனா உண்மையாலுமே கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து பேட்டர்ஷிப் மாதிரி இருந்தா உண்மையாலுமே அது நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி இருக்கும். எப்பவுமே வந்து நாம் வந்து ஒரு எழுப்புதல் கான்சியஸாவே இருப்போம். எப்பவுமே வந்து பாருங்க நம்ம ஒரு நாட்டை இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில ஜெபங்கள் குறையாது. நம்மளுடைய வாழ்க்கையில வந்து தேவனுடைய சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்களும் வந்து இருக்கும் பாருங்க. ஆனா அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய மெர்ச்சன்ஷிப் மாதிரி பண்டமாற்று செயலாக இருக்க வேண்டும். விசுவாசமாய கப்பல் வந்து பாருங்க விசுவாசத்தை காண்பித்துக் கொண்டே இருக்கணும் பாருங்க. கர்த்தர் இடத்துல ஒவ்வொருவரையும் தேவனிடத்துல சுகத்தை பெற்றுக்கொள்ளதா இருக்கட்டும், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளதா இருக்கட்டும், ஆத்ம ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளட்டும், சபைக்கு பிரோஜனமா இருக்கட்டும், ஒரு நாட்டுக்கு பிரோஜனமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து விசுவாசம் தான். விசுவாசத்தை நாம் காண்பிக்கும் பொழுது நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். அப்போ விசுவாசத்தை காண்பிக்கிற மெர்ச்சன்ஷிப்பாக இருக்க வேண்டும். அது இந்த மெர்ச்சன்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கேன், பில்லியனர் ஒருத்தட்ட வேலை பார்த்துருக்கேன் பாருங்க. அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி பீப்புள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, தமிழர்கள் தான் இவங்க. எப்படின்னா மெர்ச்சன், பேசிக்கலி அவங்க மெர்ச்சன் கம்யூனிட்டி பீப்புள்ஸ். நான் அந்த மெர்ச்சன்ஷிப்னு பார்க்கும்போது எனக்கு அவங்க ஞாபகம் தான் வந்துச்சு. அதனால தான் அந்த சொல்ல வரும்போது நான் ஒரு 5 வருடம் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருந்தேன் பாருங்க.
ஒரு அந்த காலத்திலே வந்து அவர்கள் பொதுவாக வியாபார எண்ணங்கள் உடையவர்கள். பெரிய ஃபினான்ஸ் தான் அவங்களுடைய பேசிக்கான ஒரு கான்செப்ட் தொழில் உழைப்பாங்க பாருங்க. நான் என்ன கம்யூனிட்டின்னு பேர் சொல்ல விரும்பல. அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க இந்தியாவில் இருக்கிற, நான் இந்தியாவில் வந்து பேசுகிறேன், இந்தியாவில் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் பேங்க்ல 2 பேங்க் அவங்க தான் வச்சிருந்தாங்க. ஒரு காலத்தில் ஓனா பிரைவேட் பேங்காக வச்சிருந்தாங்க. அதை தான் கவர்மெண்ட் நேஷனலைஸ் ஆக்குனாங்க. அப்பேற்பட்டவர்களாக இருந்தாங்க. பெரிய பெரிய ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ், ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டவங்க அந்த பர்டிகுலர் அந்த கம்யூனிட்டி பீப்புள் தான் வருவாங்க பாருங்க. அவங்களோட பேசிக்கான தொழிலே வந்து இந்த மெர்ச்சன்ட் தான். இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போவார்கள். ஒரு இடத்துக்கு போய் இங்க இருக்கிற இந்தியாவில் இருக்கிற பொருள் அங்க கொண்டு விற்பாங்க. அங்கிருந்து வந்து வாங்கிட்டு வந்து இங்க வந்து விற்பாங்க பாருங்க. தன்னுடைய பணத்துக்கு வந்து என்ன பண்றாங்க, அவங்க இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கொடுத்து அவங்களோட வாழ்க்கை தரவே வித்தியாசமா இருக்கும். அவங்க ஊருக்குலாம் போனோம்னா வீடெல்லாம் வந்து பெரிய பெரிய வீடா இருக்கும் பாருங்க. ஒரு வீடு வந்து ஒரு ஸ்ட்ரீட்ல ஆரம்பிச்சுன்னா இன்னொரு ஸ்ட்ரீட்ல எண்ட்ல போய் முடியும். நான் போய் பார்த்துருக்கேன் பாருங்க. அப்படி இருக்கும் வீடெல்லாம் பார்க்கறதுக்கு. அப்படி இருக்கும். ஒரு தடவை போய் என்கிட்ட வந்து ஒரு இத நான் ஊருக்கு போறேன், கீ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னதான் கொஞ்சம் நம்பகமான பொருளை வாங்க அனுப்புவாங்க. அவங்க ரிலேஷன் ஒருத்தர் போய் நீங்க கீ வாங்கிட்டு வாங்கன்னாங்க. நான் சரி கீ தர பாக்கெட்ல போட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க பெரிய பேக் எடுத்து கொடுத்து இதுல வாங்கிட்டு வாங்கினாங்க. நான் வந்து ஒரு சாவி வாங்குறதுக்கு எதுக்கு பேக்கு? என் மனதில் என்ன நினைச்சேன் அப்படின்னா, நிறைய சாவி கொடுப்பாங்க உங்களுக்கு, பேக்ல போட்டு கொண்டு வரணும். வீடு பெரிய வீடு இல்லை, அவங்க வீடு பெரிய வீடுன்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு நான் போனா ஒரே ஒரு சாவி தான் கொடுத்தாங்க. அந்த ஒரு சாவியை வந்து ஒரு சின்ன ஒரு கடப்பாறை, மினி கடப்பாறை மாதிரி இருக்கு. அவ்வளவு பெரிய கீ. அப்படி செல்வ செழிப்பாய் வாழ்ந்தார்கள். அவர்களை குறித்து தான் வந்து என்ன பார்த்துட்டீங்கன்னா இந்த மெர்ச்சன்ட் தான் என்ன அப்படிங்கிறத வந்து நான் வந்து பார்த்துக்கொண்டேன் பாருங்க, கற்றுக்கொண்டேன் பாருங்க. 5 வருடங்கள் அவரோட இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு காரியங்களை கற்றுக்கொண்டேன் பாருங்க. அது மாதிரிதான் சொல்றாரு, ஒரு ஸ்திரீயானதோட ஒரு குணஸ்தான ஸ்திரீ எங்க பேசும்போது மெர்ச்சன்ஷிப் மாதிரி இருக்கா. தனக்கு தன்னால் முடிந்த அளவுக்கு என்ன வியாபாரம் செய்யறாலும் அதை கொண்டு போய் கொடுத்து மற்றவருடைய பண்ற மாட்டோம் சொல்லிருக்காரு. விசுவாசமா பேர்பட்டதா இருக்கிறது பாருங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, நாம் அந்த மாதிரி ஒரு மெர்ச்சன்ஷிப் மாதிரி விசுவாசம் இருக்கும் பொழுது, விசுவாசத்துக்கான அணைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி அவங்க வந்து கஷ்டப்பட்டு நான் அதுவாக பார்த்தது. இன்னைக்கு சில பேர் இன்னைக்கு கஷ்டப்படலாம். ஆனால் பெரும்பான்மை உள்ளவர்கள் ஒரு 80% மேல எல்லாமே வந்து அவர் வந்து உயர்ந்த நிலையான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் பார்த்தேன். நான் கூட இருந்து ஒரு 5 இயர்ஸ் கூட இருந்து நான் பார்த்தேன் பாருங்க. ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொரு தாட்ஸுமே அப்படிதான் இருக்க பாருங்க. அதை தான் இந்த இடத்துல வந்து அருமையாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை இதை பார்த்து அவர்கள் இருக்கிறார்கள் தெரியல. ஆனா விசுவாசம் அப்படிங்கிறது வந்து லைக் வந்து மெஷியன்ஷிப் மாதிரி. இதுல வந்து பாருங்க, நாம் விசுவாசனை பெற்றுக்கொள்ளும் போது அது இந்த வாழ்ற உலகத்துக்கும் அது பயன்படுகிறதா இருக்கிறது. அது மட்டும் தான், இனிவரும் நாம் வந்து போகும்பொழுது நாம் அநேகருக்கு வந்து ஆசீர்வாதமா இருப்போம் பாருங்க. என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா இன்னொருத்தருக்கு எப்படி நான் பண்றது, இன்னொருத்தருக்கு நான் எப்படி நான் சப்போர்ட் பண்றது? அப்ப நான் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். நான் ஆசீர்வாதம் இருக்கும்போது நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா, ஆபிரகாம் மாதிரி அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது அதன் மூலியமாய் அநேகர் வந்து பாருங்க ஊழியத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். அதன் மூலியமா ஊழியங்கள் நடக்கும். ஊழியங்கள் நடக்கிறது மட்டும் கிடையாது, ஊழியத்துல ஒரு அற்புதம் உண்டாகும். ஒரு ஒரு தேவைகள் சந்திக்கப்படும். இன்னும் ஊழியங்கள் வந்து பெருகும். இன்னும் அநேகர் வந்து பாருங்க கிறிஸ்துவுக்குள்ள ஆத்மா ஆதாயங்களும் பெற்றுக்கொள்ளணும். ஒரு ஊழியர்களுக்கு சப்போர்ட்டா இருக்கலாம். அப்ப நான் வந்து விசுவாசத்திலே எப்படியா நான் இருக்கிறேன், எப்படி வழி நடத்தப்படுகிறேன் அப்படிங்கிறது வந்து நான் என்ன முடிவெடுக்கிறேன், எந்த டைரக்ஷன்ல போனேன், எந்த ஒரு சரியான ஒரு தேவ சித்தத்தின்படி போகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பவுல் சொல்ற மாதிரி விசுவாசத்தை கப்பலை வந்து நான் சேதப்படுத்தவில்லை. யாக்கோபு சொல்லப்படுற மாதிரி சுக்கானை கொண்டு சரியான எண்ணங்கள், சரியான தேவனுடைய வசனத்தை கொண்டு தியானம் பண்ணி ஜெபம் பண்ணி சரியான டெஸ்டினேஷனுக்கு நேரம் வந்து நான் கொண்டு போகணும்னு விரும்புறேன். நான் விசுவாச கப்பல, அந்த விசுவாச கப்பல் எனக்கு மாத்திரம் கிடையாது. கப்பல்ல 226 பேர் இந்த மாதிரி இது எனக்கு பிரயோஜனமா இல்லாம அநேகர் என் மூலியமா வந்து பிரயோஜனப்படணும். இதற்காக தான் கத்தரை அழைச்சிருக்கிறேன். சரியான பாதையில, சரியான டைரக்ஷன்ல தேவ சுத்தம் எங்க இருக்குதோ, கத்தர் எங்க என்ன போக சொன்னாரோ அங்க போய் பெருங்காட்டுல அடிபடாம, சொரிமணல சிக்காம, சரியான துறைமுகத்துக்கு நேராய், ஆரோக்கிய நல்ல துறைமுகம், ஒரு தேவ கிருபை ஐஸ்வர்ய என்ற நல்ல துறைமுகம், ஆத்மாதா என்ற நல்ல துறைமுகம், சுவிசேஷம் என்ற நல்ல துறைமுகம், அதுக்கு நேரம் சரியா போனோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கும். அதனால விசுவாச கப்பல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. அதான் அருமையா பவுல் வந்து விசுவாச கப்பலுக்கு வந்து அடையாளப்படுத்துறாரு. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணேன் பாருங்க, பேர் சொல்ல விரும்பவில்லை. அவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் தான் அங்கே அதிகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அங்கே
அந்த கம்பெனியில் வந்து 1000 பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறத விட நான் இப்போ இன்னைக்கு நான் கப்பலை பிரசங்கம் பண்ணுறேன். அப்போ நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், நீங்கள் ஒரு பிஸ்னஸ்ங்கிறது கப்பல் மாதிரிங்க. அது என்ன ஓட்டம் இருக்கும், என்ன ரிப்பேர் பண்ணணுமோ அதை சரி பண்ணணும். அது சரி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கணும், டெக்கரேஷன் பண்ணணும், அதுதான் அப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ ஒரு நாள் வரும்போது என்ன பண்ணுறது, மொத்தமாக என்ன ஆயிரும், அப்படியே தண்ணிக்குள்ள சிங்க் ஆகி உள்ளே போயிடும் அப்படின்னு நான் அவளை வந்து கேலியாக வந்து நான் சொன்னேன் பாருங்க. ஆனால் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வேகத்தை வந்து அடிப்படை பார்க்கும்போது ஒருவேளை நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாலும் அது உண்மையாக இருக்கிறது பாருங்க. இன்னைக்கு வந்து விசுவாச கப்பலுங்கிறது அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையில் என்ன சரி செய்யணுமோ அதை சரி செய்யணும். எங்க ஓட்டை இருக்கோ அதில் அடைக்கணும். ஒரு சின்ன ஓட்டையே பெரிய கப்பல் என்ன பண்றது, மூழ்கடிச்சு விடும். நம்ம சரி செய்ய வேண்டும். ஒரு மனம் திரும்புதல் உண்டாகணும். ஆவிக்குரிய வாழ்க்கையை சரி பண்ண வேண்டும். இன்னும் தேவனுக்கு அதிகமாக நேரம் செலுத்த வேண்டும். இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து செலிப்ரேஷன் அதுக்கப்புறம் நம்ம அதை பண்ணோம் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம், பொதுவாக இந்த கிறிஸ்துமஸ் வரப்போறது, கிறிஸ்துமஸ் வரும்போது என்ன பண்றோம், செலிப்ரேஷன் தான் முக்கியத்துவம் கொடுப்போம். நம்ம எல்லாமே சரி பண்ணுன்றது வந்து இது பண்ண மாட்டோம் பாரு. இப்படியே செலிப்ரேஷனுக்கே ஃபுல்லாவே முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஒரு நாள் என்ன பண்றோம், நம்ம கப்பல் அப்படியே மொத்தம் செலிப்ரேஷனோடயே சிங்க் ஆயிடும். அப்படி இருக்கக்கூடாது. எதை சரி பண்ண வேண்டும், எதை சரி பண்ண வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். செலிப்ரேஷன் ரெண்டாவது தான். அது செலிப்ரேஷன் செய்ய வேணாம்னு சொல்லல, செலிப்ரேஷன் இருக்கணும். ஆனால் அதுக்கு முன்பாக நம்முடைய ஆவிக்குரிய பாதுகாப்பு, ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நாம் சரி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நம்ம எத்தனை பேரான ஏற்றி கொண்டு போய் எங்க ஆக்ஷன் போகணும். அதுதான் விசுவாச கப்பல். நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவிக்குரிய வாழ்க்கை விசுவாச கப்பல் கடனமா இருக்கிறது ஆண்டவரே. சுக்கானாகிய நாக்கை கொண்டு ஆண்டவரே, தேவனுடைய வசனத்தை தியானித்து, தேவனுடைய வசனத்தை அறிக்கை செய்து சரியான டெஸ்டினேஷனுக்கு போறாய் நமக்கு உதவி செய்கிறார் ஆண்டவரே. எங்கள் விசுவாசத்தை காண்பித்து ஆண்டவரே, நாங்கள் அநேக காரியங்களை இந்த பூமிக்குரிய வாழ்க்கை மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார்கள். எங்களுக்கு பிரயோஜனமாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, அநேகருக்கு பிரயோஜனமா இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. எங்கள் மூலியமாக ஊழியங்கள் கட்டப்படணும். எங்கள் மூலியமாய் வந்து சபை ஸ்தாபிக்கப்படணும் ஆண்டவரே. எங்கள் மூலியமா தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். அநேக கிறிஸ்துவர்கள் வர உதவி செய்கிறார்கள். உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு கப்பலை போன்றது ஆண்டவர். அந்த கப்பலை பாதுகாத்து கடமில்லாமல் சரியான டேரக்ஷன் போக உதவி செய்யும். உங்களுடைய கருத்துல போய் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.